ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம். இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே தான் பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லி எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம அந்த ஸ்க்ரீன் அப்பில் இல்லாத ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஏன்னா அது இந்த வருஷம் கொஞ்சம் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. நான் எதேச்சியாகவும் பார்த்தேன். அது நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனி ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். இவனோட ஓவர்வியூ நம்ம பார்த்துருவோம். ரெட் ஃப்ளாக் லோவாக தான் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் பேடுன்னு கொடுத்துருக்குறான். ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக கொடுத்துருக்குறான். க்ரோத் ஆவரேஜ் கொடுத்துருக்குறான். வேல்யூவேஷன் ஹை கொடுத்துருக்குறான். பெர்ஃபார்மன்ஸு ஆவரேஜ் கொடுத்துருக்குறான். இவனோட ஃபோர்ட்டிஸில் மிட் கேப் கம்பெனி, மாடரேட் ரிஸ்க்கு. ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஃப்ஐஎஸ் கீழே இறக்கி வச்சுருக்குறாங்க. 4% கீழே இறக்கி வச்சுருக்குறாங்க. ஆனாலும் மார்க்கெட்டில் இது ஏறிட்டுருக்கு. டிஐஎஸ் வாங்குறானா என்னங்கிறது தெரியல. மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே ஹெல்த் கேர், அப்புறம் அயர்ன் அண்ட் ஸ்டீல், அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ், இது மூணுமே 2022 ஹையை வச்சுட்டு 2023 பூரா படுத்து கிடந்தான். அவங்க பூரா இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட ஃபோர்காஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வெறும் ஹாஸ்பிட்டல் மாத்திரம் தான் அதோட ப்ரொஃபைல் பார்த்துடலாம். லோயர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட்னு கொடுத்துருக்குறாங்க. அது கொடுத்துருக்குறான். என்னன்னாக்க சிஜிஆர் 48, இது சிஜிஆர் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் ஆஃப் சிஜிஆர் 0.6 -0.6 ஃப்ரம் கரண்ட் ப்ரைஸ். 6 மைனஸ் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து -6% போடுறான். ஸோ அப்போ இவன் மேக்ஸிமம் ஹையாக இருந்ததுன்னா எது ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னாக்க ஹையாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா 455, கீழே இறங்குச்சுன்னா 410, 388. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் 435 இருக்குது. ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் மேலே தான் எதிர்பார்க்குறான். இல்லை, லோயர் தான் 4% கம்மியாகும்னு எதிர்பார்க்குறான். க்ரோத் கம்மியாக இருக்குது. நம்ம அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்குவோம். சிஜிஆர் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்னது? 6,694 கோடி ரூபா இந்த வருஷம் வந்திருக்கு. இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு 300 கோடி 400 கோடி ரூபா கூட. என்ன பண்ணியிருக்கிறான்? ஏற்கனவே 21 கம்மியாக இருந்திருக்கு. ஏன்னா எல்லாம் கொரோனாலேருந்து முடிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. 21 வரைக்கும் பார்த்தோம்னா அந்த 4000 கோடி 5000 கோடி ஆவரேஜ்லேயே இருந்திருக்கிறான். 16லேருந்து சில நேரம் 5000 கோடி வந்திருக்கிறான். பல நேரம் 4000 கோடி ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கிறான். இப்போ 6000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறான். ஏன்னா விலைவாசி கூடிருச்சு. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ரெவென்யூ கூடியிருக்குன்னா ஆப்ரேஷன்லேருந்து ரெவென்யூ கூடியிருக்கா? ஆப்ரேஷன்னா இந்த சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் இல்லை, அதாவது பிஸ்னஸ்லேருந்து ரெவென்யூ கூடியிருக்கா, இல்லாட்டி ப்ரைஸு ஹைக்னால கூடியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அது டீட்டெயிலாக பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்போ எபிடா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் ஒரு 3 மடங்கு எபிடா கூடியிருக்கு. எபிடா 3 மடங்கு கூடியிருக்குன்னா செலவு அதே செலவு, ஆனால் வருமானம் மாத்திரம் கூடியிருக்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் அதே செலவாக தான் மெயின்டைன் ஆகிருக்கு ஹாஸ்பிட்டலில். வருமானம் மாத்திரம் கூடியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தமாகுது? இதை பார்த்துருவோமே. ரா மெட்டீரியல்ஸ் 1400 அதே ரேஞ்சுக்கு தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பவர் அண்ட் ஃபியூல் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான், 8 கோடி தான் வித்தியாசம். எம்ப்ளாயி காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 70 கோடி ரைஸ் ஆகிருக்கு. செல்லிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதான் 200, அது ஒரு 100 கோடி ரூபா ரைஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் 1900 கோடி ரூபா. ஸோ இப்போ இதில் என்ன ரைஸ் ஆகிருக்கு? கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. அது ஏதோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? பெரிய லெவலில் பிஸ்னஸ்லேருந்து கிடைக்குதா, இல்லை விலைவாசியிலேருந்து கிடைக்குதான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ அதனால் நம்ம இதை எடுத்துக்குவோமே. விலைவாசி என்ன இருந்தாலும் ப்ராஃபிட் கூட போச்சுன்னா சரிதானே. போன வருஷத்தை காட்டிலும் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது.
இந்த வருஷம் இத காட்டிலும் கூட வந்தா தான் இப்ப ஏறக்கூடிய பிரைஸுக்கு நெட் ஒர்த் இருக்கும். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதே ரேஞ்சில தாங்க இருக்கு. 568, 565 போன வருஷம் 565 இந்த வருஷம் 568. இதுல என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா, இவன் வந்து அ இப்போ 2021ல மைனஸ் காட்டியிருக்கிறான். அதுக்கப்புறம் 2020ல ரூ. 57,00,00,000 ப்ராஃபிட். 2018லேருந்து மைனஸ் தான் காட்டிக்கிட்டே வந்து மைனஸ் குறைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. 2017 வரைக்கும் ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. 2017 ஒரு ப்ராஃபிட்டு, 2016 மைனஸு. அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எடுக்கிறதே நெட் ப்ராஃபிட் எடுக்கிறதே அதிசயம் போல இருக்கு. அதனால தான் எடுத்த உடனே ஷேர் பிரைஸ ஏத்தி வச்சுட்டாய்ங்க. அந்த மாரி நெட் ப்ராஃபிட் எடுக்கிறதே அதிசயம் போல இருக்கு. இப்ப ஏதோ கன்சிக்யூட்டிவா ஒரு 2 வருஷமா கன்சிக்யூட்டிவா நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். இபிஎஸ் வந்து 0.5 தான் கூடியிருக்கு. அது மைனஸ்ல இருந்த 2021ல மைனஸ்ல இருந்த இபிஎஸ் வந்து இப்ப 7 போன வருஷம் 7.35 இப்ப 7.80 வந்திருக்கு. இந்த வருஷம் டிவிடெண்ட் குடுத்துட்டாங்க. ஏன்னா 2 வருஷமா நெட் ப்ராஃபிட் எடுத்த உடனே டிவிடெண்ட் ரூ. 1 குடுத்துருக்கிறான். இப்ப இவனோட பிசினஸ பார்த்துருவோமே. ஆக்சுவலா பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். நம்ம என்னமோ இந்த லட்சணத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இவனுக்கு வந்து மொத்தம் 27 ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. எல்லா ஊர்லயும் இந்தியா முழுக்க இந்தியால மெட்ராஸ் இந்த மாரி எல்லா இடத்துலயும். டெல்லி இருக்கு, ஹரியானா இருக்கு, பஞ்சாப் இருக்கு, கர்நாடகா இருக்கு, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மெட்ராஸ், வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலயும் 27 ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த 27 ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? ஆக்குபென்சி லெவல் வந்து 67% ஆக்குபென்சி ஆயிருக்கு. போன தடவ வந்து 2022ல 63 இந்த தடவ கூட போயிருக்கு. ஆவரேஜ் பெட் இது வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆவரேஜ் பெட்ல வருதுன்னாக்க ரூ. 55,000. அதாவது போன போன வருஷம் இதே இது 49. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பெட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் தங்கிட்டு வெளியில வந்தோம்னா கம்மியா தான் செலவாகும். ஒரு 2, 3 நாள் தங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நாளைக்கு ரூ. 55,000 நம்ம குடுக்குற மாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இப்பலாம் பெரிய ஹாஸ்பிட்டல் போணும். அதத்தான் இங்க போட்டிருக்கிறாய்ங்க. நான் அவங்கள தப்பா சொல்லல. அதான் போட்டிருக்கிறாய்ங்க. ஹாஸ்பிட்டல் பிசினஸ் வந்து பார்த்தோம்னா, நான் சர்ஜிக்கல்ல வந்து 41%, சர்ஜிக்கல் ரெவென்யூ வந்து 59%. அதாவது வரக்கூடிய பேஷண்ட்ல வரக்கூடிய ரெவென்யூல 59% ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஆப்ரேஷன்லேருந்து கிடைக்குது. நான் சர்ஜிக்கல் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா, ஒரு 49%. அப்பா! வந்தாக்க செக் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கோரா மாத்திரம் இல்லாம, எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், வேல்யூ ஆடட் சர்வீஸ்ன்னு இங்க சொல்லக்கூடாது. எது டயக்னாஸ்டிக் சென்டர் வைக்கிறதெல்லாம் வேல்யூ ஆடட் சர்வீஸ் இல்ல, எக்ஸ்டென்ஷன் சென்டர். அது வந்து ஹாஸ்பிட்டல்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க, பார்மஸ்யூட்டிக்கல் வச்சு இது இப்ப இது வந்து ட்ரக் சேல்ஸ் ரீட்டெயில் ஸ்டோரையும் வச்சுருவாய்ங்க. மருந்து ரீட்டெயில் ஸ்டோரையும் வச்சுருவாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய எல்லா டயக்னோஸ் மிஷினையும் வாங்கி போட்டு டயக்னிக் சென்டரையும் வச்சுருவாய்ங்க. இது வந்து வேல்யூ ஆடட் சர்வீஸ் கிடையாது. வேல்யூ ஆடட் சர்வீஸ்னா பேஷண்ட்டுக்கான கம்ஃபர்ட்டும் உள்ள என்ன கிடைக்குது ட்ரீட்மெண்ட்ல. அதுதான் வேல்யூ ஆடட் சர்வீஸு. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ். சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன். அப்ப பி2பில வந்து பார்த்தீங்கன்னா 46%ம், பி2சில வந்து 54%ம் இருக்கு. நான் இந்த மாரிலாம் தப்பா எதுவும் பேசலங்க. ஆவரேஜ் பெட்டுங்கிறத 55,000 நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். அதுதான். இப்படிப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அக்யூசேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அம் அ ஒரு 250லேருந்து 300 பெட்டு கிட்டக்க ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்ப அதுவும் 2, 3 வருஷமா அந்த வேலைய பார்த்துட்டு திரியிறாய்ங்க. ஸோ, அப்ப டோட்டலா வந்து டோட்டல் ஆப்பரேஷனல் கெப்பாசிட்டி வந்து 5000 பெட் இருக்கு. இப்ப இப்ப 5000 பெட் இருக்கு. ஸோ, அப்ப இவ்வளோதான் அவனோட மொத்த இதுவுமேவா? 5000 பேர் தான் அக்காமடேட் பண்ண முடியுது. இவ்வளோ இடத்துல இருந்து இருக்கு. ஸோ, இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ட பார்க்குறதே அதிசயமா இருக்கக்கூடிய கம்பெனியோட புக் வேல்யூ வந்து ரூ. 101. கரண்ட் பிரைஸ் ரூ. 429 இருக்கு. ஆர்ஓஇ பெர்சன்டேஜ் வந்து 9.83.
பிரைஸ் டு புக் வந்து 4.25, ROCE வந்து 9.83, ROE வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 7.74. இதுவே நல்ல வேல்யூ தானே. 7.7%லாம் கிடைக்குதுங்கிறது நல்லது தானே. சரி, இது வந்து இபிஎஸ்ல கிடைக்கட்டும். இப்போ வந்து இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எப்பயாவது தான் இவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்ட்டு. பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கல இல்லை. பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சொல்கிறாங்க? நான் கரண்ட் அசெட் வந்து 10,000 கோடி ரூபா இருக்குது. ஃபோர்டிஸ் தானே? ஆமாம், ஃபோர்டிஸ் தான். நான் கரண்ட் அசெட் வந்து 10,000 கோடி ரூபா இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டி வந்து 2,500 கோடி. அப்போ கிட்டத்தட்ட 25% கடனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வட்டி வேற கட்டுவாங்கல்ல, அதை வட்டி கட்டுறாங்களான்னு பார்த்துருவோமா? பாரோயிங்ஸ் இருக்கட்டும், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த கேஷ் ஃப்ளோவில் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் இதுதான். கேஷ் ஃப்ளோவில் வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்குங்க. பாசிட்டிவாக தான் இருக்குது. 2020லேருந்தே பாசிட்டிவாக இருக்குது. இந்த தடவை போன தடவை காட்டிலும் ஒரு 40 கோடி ரூபா கம்மியாக இருக்குது. என்ன மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா மைனஸில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். அப்போ போன தடவை -60, இப்போ வந்து -37 என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ்டு 466, ஃபிக்ஸட் அசட் சோல்டு 6 கோடி ரூபாய்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு 122, இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு 122. அதுக்கு இதுக்கு இதாகிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 26 கோடி ரூபா. அப்புறம் வந்து அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான், ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். சோல்டு வந்து 6 கோடி ரூபாய்க்கு தான் சோல்டு ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு அண்ட் சோல்டு அது அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணான்னு இது பண்ணு. ஆல்ரெடி போட்டிருந்தது கொஞ்சம் வருமானம் வந்து அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது வந்து ஏதோ இதை வந்து வாங்கி போட்டு விட்டாங்க. ஃபிக்ஸட் அசட்ஸை வாங்கி போட்டு வச்சுருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரிசீவபிள்ஸ் பேயபிள்ஸ்க்கு 104, ரிசீவபிள்ஸ் வந்து 104, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் விட்டுருவோம். ஒர்க்கிங் கேபிட்டல் இதிலெல்லாம் என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை, ஆன்கோயிங் பேஷண்ட்டை வச்சு தான் ஒர்க்கிங் கேபிட்டல். மருந்து கம்பெனினா கூட ஏதாவது பண்ணுறான்னு பார்க்கலாம். இது பேஷண்ட்டை வச்சு தான். சரி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருக்கிறான்? பர்ச்சேஸ் ப்ரொசீட்ஸ் அதை விட்டுருவோம், இங்கே விட்டுருவோம். டிபென்ச்சர்ஸு பாரோயிங்ஸ் தான் வேணும். பாரோயிங்ஸில் வந்து ஒரு 240 கோடி. கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை 522 கோடி ரூபா ரீபேமெண்ட் கொடுத்துருக்குறான். அப்போ இவனோட இந்த கடனை கழிச்சதுக்கு பிறகு தான் நெட் ப்ராஃபிட்டு. இந்த பேமெண்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு தான் நெட் ப்ராஃபிட்டு. சரியா? அப்போ இந்த தடவை அவன் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்கிறான். என்னடா அது வெறும் 500 கோடி ரூபா இருக்கேன்னு பார்த்தா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். அதுதான் அடுத்து தலைவர் ஜெட்டு வேகத்தில் ப்ரைஸ் பறக்குது. இன்ட்ரெஸ்ட் பெய்டு 130 கோடி. போன தடவை 147, இந்த தடவை 17 கோடி கம்மியாகி 130 கோடி. ஸோ இப்போ கடன் அடைச்சிருக்கிறாங்க பாருங்க, கடன் அடைச்சிருக்கிறாங்க. அதனால தான் இது போகுது. நம்ம வெறுமான 500 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டுன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இப்போ கம்பெனி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. டெலிவர்ட் குட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 41% கொடுத்துருக்கு. ஆனாலும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூலேருந்து 4.24 வந்து அவன் 4.24 த்ரெட்டாக கருதுறான். 4க்கு மேலே போச்சுனாலே த்ரெட்டாக கருத ஆரம்பிச்சிருவாங்க. புவர் சேல்ஸ் க்ரோத் வந்து 6.67ன்னு போடுறான். என்ன 5 இயர்ஸ் சிஜியாக இருக்குது. 5 இயர்ஸ் சிஜியாக இருக்குது. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்த கேஸு. இப்போ வந்து லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாஸ்ட் 3 இயர்ஸுக்கு. அது இப்போ தானே ப்ராஃபிட்டே எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அப்புறம் இப்போ தான் அது கம்மியாக இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் பார்த்துருவோம். ஸோ அப்போ இது வந்து நல்லா இருக்குது. இப்போதைக்கு ஏதோ நல்லபடியாக பிஸ்னஸ் டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபோர்டிஸோடைய புக் வேல்யூ 101. இப்போ இந்த 101க்கு நான் ட்ரெண்டு பேஸ்டு ஃபிபினாசி தாங்க போட்டிருக்கிறேன். கீழே ஆரம்பித்து இங்கே போட்டு, ஏன்னா போன தடவைக்கு இந்த தடவை அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரீட்ரேஸ்மெண்ட்டு அப்போவும் அதே லெவல் தான் வருது. என்ன 1.61. இப்போ அந்த வேல்யூ வந்து இந்த 1.61 அந்த இதெல்லாம் தான் மாறுதே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் மாறலை. அப்போவும் இதே லெவல் தான். அப்போ இங்கே 1.61ங்கிறது அங்கே 3.68, 600 ரூபா
மேக்ஸிமம் வந்து ரூ. 609 இப்போ ப்ரீவியஸ் போன். இப்போ 461 461 2.618 369 தான் உடைச்சிட்டானே. எப்போ உடைச்சிருக்கிறான்? இப்போ தான் நவம்பர் மாதம் உடைச்சிருக்கிறான். இப்போ 2.618ங்கிறது 461. அப்போ அந்த ட்ரெண்ட் பேஸ்டை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு பார்ப்போம். இதை வச்சு பார்த்தோம்னாக்க 2.61 வந்து 461. சரியா? இதை எப்படி எடுத்துருவோம்? 2.61 வந்து 461. இப்போ இதை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 4.2 வந்து 603. இப்போ நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரம் 4.5ன்னு போட்டோம்னா 461ஓட திரும்பணும். ஆனால் ஹெல்த் கேரில் என்ன பண்ணுறாங்க, செக்டார் பிபி வந்து 7 வரைக்கும் போகுது. அப்போ இவன் வந்து 5 வரைக்கும் போனால் கூட 500 ரூபா வரும். 6ன்னு போனான்னா 609. இது நாளைக்கே நடக்கும்னு சொல்லலை, எப்போ நடக்குமோ நடக்கும். அதனால ட்ரெண்டை பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துங்களா 2.618 நமக்கு ஒரு த்ரெட் இது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 2.618ங்கிறது 461. 461ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ நம்ம ட்ரெண்ட் பேஸ்டையும் ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ இதை வந்து ஹைட் பண்ணுவோம். இதை ஹைட் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் பேஸ்டை வந்து எடுத்துக்குவோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் பேஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 558 வரைக்கும் போகுது. கரெக்டாக 5 5.5 இப்போ புக் வேல்யூ கொஞ்சம் கூட்டினான்னா அதுக்கேற்ற மாதிரி கூடிக்குமா இல்லையா? ஸோ அப்போ அவன் ஒன்றை உடச்சிட்டான். இங்கே இருக்குது 1 421 கிட்டக்க 1 இருக்குது. அதை உடச்சிட்டான். அதை உடச்சிட்டு மேலே ஏறுது. இப்போ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்கா இல்லையான்னு தான் நமக்கு தேவை. ஏன்னா இந்த மாதமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இங்கே தொட்டுட்டு கீழே இறங்கி இருக்கு, செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு 1 டேக்கு போடுவோம். 1 டே போட்டோம்னா ஏறிக்கிட்டு இருக்கு, ஹியூஜ் கேப்பில் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இறங்கினா கூட 412 திரும்புகிறானா இல்லை உடைக்கிறானான்னு பார்க்கணும். உடைச்சான்னா எவ்வளோ தூரம் இறங்குறான்னு பார்க்கணும். இப்போ 618 வரைக்கும் இறங்க போகிறானா இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இறங்க போகிறானா, இந்த இடம் நான் 375 வரைக்கும் இறங்க போகிறானா இல்லாட்டி 350 வரைக்கும் இறங்க போகிறானா, இதுதான் நமக்கு தெரியணும். எதை உடைச்சிக்கணும், 412 உடைக்கணும். இப்போ இவன் இறங்குற நேரத்தில் டாக்டர் ரெட்டியை ஏற்றி விட்டுருவாங்களோ பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிபினாசி, நம்ம வந்து ஃபிபினாசி போடுறோம், ரெண்டுமே போட்டு பார்க்குறோம், ட்ரெண்ட் பேஸ்டும் போட்டு பார்க்குறோம், இது வந்து ப்ரீவியஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டையும் நம்ம போட்டு பார்க்குறோம். ரெண்டுத்தையும் போட்டு நம்ம மார்க் பண்ணி விட்றோம். மார்க் பண்ணிவிட்டு எந்த ப்ரைஸுக்கு வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எந்த ப்ரைஸ் நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ அந்த ப்ரைஸோட வெளியில் வந்துக்க வேண்டிதான். ஸோ இப்போ இவனோட ஹை வந்து 448, 449 தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 428 அவ்வளோ வந்திருக்கு. இப்போ ஹை 449 போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவன் வந்து இப்போ இறங்க போகிறானா இல்லாட்டி இப்படியே திருப்பி மேலே ஏற போகிறானா நமக்கு தெரியல. எனிவே இதோட பொட்டன்ஷியல்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் 1.618 558க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து போச்சு அப்படின்னு சொன்னாக்க இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட மேட்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி கிளம்பினான்னா 766 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ட்ரெண்டு பேஸில் அதில் வரும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா 600 தான் இந்த சைக்கிளே முடியுதுன்னு காட்டுது. இப்போ எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனிவே நம்ம வந்து என்ன பண்ணோம், 550 + 600 ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். 461 அவன் போகலை, 449ஓட ரிட்டர்ன் ஆகிருக்கிறான். இதுதான் வந்து ட்ரெண்ட் பேஸில் தான் இருந்தது. அப்போ ட்ரெண்ட் பேஸ் பிரகாரம் போகிறான்னு நம்ம கருதினா கூட கரெக்டாக அவன் அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிருக்கிறான் 449ஓட. அப்போ இதுதான் வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அடுத்தது வந்து கீழே கரெக்ஷன் வரானான்னு தெரியல. அப்படி வந்தான்னா 350 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தான்னாக்க வந்துட்டு மேலே திருப்பி ஏறுறான் அப்படின்னு சொன்னால் இந்த டார்கெட்டை, இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைச்சான்னா 558 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஆஃப் புக் வேல்யூவை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 760 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால பார்த்து இப்ப வந்து நார்மலா ஹெல்த் கேர் பூரா வந்து ரொம்ப நம்பவே கூடாது. திடீர்னு ஏறிக்கிட்டே இருப்பாய்ங்க. ஓவர் நைட்ல நம்மள இறக்கி விட்டுருவாய்ங்க. நார்மலா இந்தியால வந்து என்ன செய்யுதுன்னா, டிசம்பர் மாசம் இல்லாட்டி ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஏறிட்டு, திருப்பி வந்து கீழ இறங்கிட்டு டிவிடெண்ட் நல்ல கம்பெனி டிவிடெண்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த டயத்துல ஒரு ஏத்தம் ஏறி, டிவிடெண்ட் டேட் எக்ஸ்பைரி டேட் அனவுன்ஸ் பண்ண உடனே ப்ராஃபிட்ட புக் பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. அப்படியே கீழ இறங்கும். நவம்பர், டிசம்பர் மாசம் இந்த காத்து காலம், மழை காலம் முடிஞ்சு வந்த உடனே தான் கிருமிகள்லாம் பரவும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இவிங்க மாரி டாக்டர் ரெட்டி மாரி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் அது வந்து அந்த நோய் வர வர வந்துகிட்டு இருக்கும். பில்லு ஹெவியா போயிட்டுருக்கும். ஸோ, அப்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கே உண்டான உரித்தான இனிஷியல் ஆரம்ப கட்ட நஷ்டங்களையும், பின்னாடி கட்ட ப்ராஃபிட்டையும் ஃபோர்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் செல்லிங் பிரஷர் இருக்கிற மாரி இருக்கிறதுனால தான், இப்படி மேல போயிட்டு திருப்பி இப்படி கீழ இறங்கியிருக்கு. இத வந்து நீங்க 1 டேலயோ, 1 ஹவர்லயோ வச்சுக்கங்க. அந்த கோட போட்டதுக்கு அந்த இது ஏத்த மாரி டஞ்சன் சேனல் நான் ஃபாலோ பண்றேன். டஞ்சன் சேனல் நல்லாருக்கு. டஞ்சன் சேனல் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து அத ஃபாலோ பண்றபடி ஃபாலோ பண்ணுங்க. டஞ்சன் சேனலுக்கு வேணா தனியா ஒரு வீடியோ போடுவோம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இவன் வந்து 15 மினிட்ஸ்ல டாக்டர் ரெட்டி மாரி ஏதாவது நேரோ டவுன் ஆகுறானான்னு பார்ப்போமா? 15 மினிட்ஸ்ல இவனும் நேரோ டவுன் ஆயிருக்காங்க. அடி வெடிக்க தயாரா இருக்கிறாங்க. மேலயா? கீழயான்னு தாங்க தெரியல. பார்த்தீங்களா? 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்களா? எவ்வளவு நேரோவா இருக்கு. மேலயா? கீழயான்னு தான் தெரியல. ஆனா வெடிக்க தயாராயிட்டு இருக்கிறான். இப்ப வரைக்கும் பிரைஸ் வந்து எபோவ் மிட் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. இவன் வெடிச்சான்னா திருப்பி மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மேல ஏறுறான்னா ஆல்ரெடி ரெஃபர்ட் டார்கெட்ல தான் போகணும். இந்த டார்கெட்ட முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் தான் உடைக்கும்போது தான் இது மேல ஏறும். அப்ப ரெஃபர்ட் டார்கெட் இதெல்லாம் ரெஃபர்ட் டார்கெட். அது டார்கெட்னா என்னங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ போடுவோம். ஒரு நாள் போடுவோம். கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஸோ, அப்ப இத மாரி இருக்கு. அப்ப 40ஸ வந்து டாக்டர் ரெட்டியும் 40ஸையும் பாருங்க. ஏன்னா 15 மினிட்ஸ்ல வெடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு. அது வந்து கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு, குறைச்ச ப்ராஃபிட் பணம் இருந்துச்சுன்னா குறைச்ச ப்ராஃபிட் போடுங்க. நான் இன்னைக்கு தான் இருந்த பணத்த கொண்டு போய் டாடா கெமிக்கல்ஸ்ல திருப்பி வாங்கி வச்சேன். நன்றி நண்பர்களே!